வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன்ஸ் லிமிடெட்ல இருந்து நமக்கு வந்து அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட வேகன்சி நோட்டீஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து வேகன்சி நோட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 59/2025 அப்ளை த போஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ், அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ். இதில் வந்து கிளிக் here to view receipt status for applications form ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத, நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து எந்த லெவலில் முடிஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இமெயில் ஐடி நம்ம அதில் கலெக்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காகத்தான் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிளிக் ஹியர் டு கைட்லைன்ஸ் டு அப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து NHSRCL 2025 அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ்ன்னு இந்த வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸ்டெப் 3 பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் 2 வந்து ஆல்ரெடி லாகின் கேண்டிடேட் டு லாகின் பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ். என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 2ல் ஃபில் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம், அப்லோடிங் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ், மேக் பேமெண்ட் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸ்டெப் 1ல் நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸ்டெப் 2ல் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபில் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸை அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1ல் என்னென்ன பண்ணணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. க்ரியேட் லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் மூலமாக கொடுத்து தான் நம்ம வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாகின் ஆப்ஷன்ஸ்க்கு போய் இமெயில் ஐடி, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இமெயில் ஐடி தேவைப்படும், உங்களோட மொபைல் நம்பர் தேவைப்படும், அதே மாதிரி ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு தேவைப்படும், அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் வந்து தேவைப்படும். காப்பி ஆஃப் சிக்னேச்சர்ஸ் வித் பிளாக் இங்க் பென், சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 20 KB. அதே மாதிரி ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். இந்த எசிஷியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆல்ரெடி இப்போ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டெப் 2ல் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், சப்மிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் பண்ணணும். உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் டிஸ்பேட்ச் பண்ணிக்கலாம். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே எப்படி பண்ணணுங்கிற எல்லா கைட்லைன்ஸ் வந்து எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை ஒரு டைம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜருங்கிற போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் சைடில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் அப்ளைங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜருங்கிற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜருங்கிற போஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜருங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸுங்கிறத கொடுத்து கிளிக் ஹியர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து வேகன்சி நோட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுக்கணும். இதில் வந்து நமக்கு 2 போஸ்ட் இருக்குது. ஒன்று அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ், இன்னொரு பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ். இதில் வந்து அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ்க்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா 18, ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ்க்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா 18. அதோட எசென்ஷியல்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸில் உங்களுக்கு 4 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ்க்கு 2 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸோட எசென்ஷியல்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா BE BTech இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்,
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த பிரிவில் படித்த எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ்க்கு 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ்க்கான எசென்ஷியல்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 45 இயர்ஸ். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 45 இயர்ஸ். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதோட வேகன்சியை நீங்கள் ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஏஜ் லிமிட் என்ன, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பே ஸ்கேல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 26/8/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15/9/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் எதுலேருந்து எதுக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்னா 26/8/2025லேருந்து 15/9/2025க்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். Last date of reaching hard copy of the applications along with the supporting documents பார்த்தீங்கன்னா 22/9/2025. இதில் என்னென்னா அப்படின்னா இந்த candidates applying the above post should their hard copy of online applications along with the supporting documents as per checklist to General Manager HR National High Speed Rail Corporations Limited World Trade Center 5th floor Tower D Nauroji Nagar, New Delhi. The envelope containing applications should be subscribed. Applications of the post, name of the post, vacancy notice and notice number. நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு இதோட ஹார்ட் காப்பியை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அது சென்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 22/9/2025. இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் ரீச்சிங் த ஹார்ட் காப்பி ஆஃப் த அப்ளிகன்ஸ் அலாங் வித் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். நம்முடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட நம்மளுடைய ஹார்ட் காப்பியை வந்து கடைசி நாள் அனுப்புறது பார்த்தீங்க அப்படின்னா 22/9/2025க்குள்ளே நமக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் கைடன்ஸ் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. எ கேண்டிடேட் ஷுட் டேக் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் டியூலி சப்மிட்டட் ஆன்லைனே குட் குவாலிட்டி A4 சைஸ் பேப்பர் என்க்ளோஸ் தேர் ரெக்வஸ்ட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட். செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இந்த ஹார்ட் காப்பியோட சென்ட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இண்டிகேட்டிங் டேட் ஆஃப் பர்த் ஆர் பர்த் சர்டிஃபிகேட்ஸ். ஒன்றும் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்தை இண்டிகேட் பண்ணதுக்காக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை, நெக்ஸ்ட் வந்து +2 மார்க் சர்டிஃபிகேட்ஸ், அதே மாதிரி டிப்ளமோ இருந்துச்சுன்னா டிப்ளமோட சர்டிஃபிகேட்ஸ், அப்படி இல்லைனா உங்களுடைய டிகிரி கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து A4 சைஸ் பேப்பரில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஹார்ட் காப்பியோட நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வேலிடிட்டி ஐடி ப்ரூஃபோட பிரிண்ட் அவுட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்கள் A4 சைஸ் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கீழே கொடுத்துருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஹார்ட் காப்பியை நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்து ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளைங்கிற ஒரு சைடில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆனது வந்து 26/8/2025. லாஸ்ட் டேட் வந்து 15/9/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் NHSRCL பார்த்தீங்கன்னா 22/9/2025ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் டு வியூ கைட்லைன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கைட்லைன்ஸ் பார்த்தாச்சு. இதில் ஃப்ரெஷ் கேண்டிடேட் டு கிரியேட் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே ஜூனியர் டெக்னிக்கல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னுடைய நேம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் நம்மளுடைய நேம் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய இமெயில் ஐடி நீங்கள் வந்து எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி தான் கொடுக்கணும். இமெயில் ஐடி தான் உங்களுடைய
லாகினாக இருக்கும். இமெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் எழுதின இமெயில் ஐடி ரீஎன்டர் இமெயில் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட், நீங்களாவே ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அப்பர் கேஸில் இருக்கலாம், லோயர் கேஸ், அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அண்ட் நியூமரிக் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு மினிமம் அட்லீஸ்ட் மினிமம் 4 கேரக்டராக தான் இருக்கணும். அப்படி இருக்கிற பாஸ்வேர்டு தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹேவ் யூ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த கைட்லைன்ஸ், உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கைட்லைன்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா, படிச்சுட்டு தான் வந்தீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓடிபி வெரிஃபை இமெயில்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கெட் ஓடிபி டு வெரிஃபை இமெயில்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ண, உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். லாகின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட இமெயிலே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். இப்போ நம்ம லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபில் அப்ளிகேஷன்ஸ், அப்லோடிங் த ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் ஹியர் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபில் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபில் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்லே பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணணும். குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ்ன்னு எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸோட நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர்ஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து அதில் சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம் ஆகிருக்கும். இல்லைனா நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இமெயில் ஐடியில் கொடுத்தனால அதிலே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். மொபைல் நம்பரும் நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரியா இருந்தீங்கன்னா டொமைன் இன் காஷ்மீரி டிவிஷன்ஸ் அப்படின்னா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க, நம்ம அது கிடையாது, அதனால் நம்ம செலக்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நேஷ்னாலிட்டி எதுவோ செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டாரில் எம்ப்ளாயாக இருந்தீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் NHSRCLல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஐடி எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வந்து நம்ம என்னென்ன செலக்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 1 or 2 சொல்லி போட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் லெவல் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் டிகிரிஸோட நேம், மெயின் சப்ஜெக்ட் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போர்டு அண்ட் யூனிவர்சிட்டி எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ். இப்போ நான் வந்து செலக்ட் குவாலிஃபிகேஷன்ஸில் 10th போட்டுக்கிறேன். 10th போட்டுட்டு அதில் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் லெவல் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து 10th டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி சேவ் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்தால ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் மாடிஃபை குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கணும். இப்போ நான் 10th குவாலிஃபிகேஷன்ஸ் ஆடுன்னு கொடுத்தனால அதோட குவாலிஃபிகேஷன்ஸ் லெவல் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் மந்த்லேருந்து எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க, டூரிஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, உங்களோட போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும்.
குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸில் இப்போ நான் வந்து செலக்ட் குவாலிஃபிகேஷன்ஸில் இப்போ நம்ம கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணணும். குவாலிஃபிகேஷன்ஸ் லெவல் கிராஜுவேஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த லெவலில் நீங்கள் முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெஷலைசேஷன் நேம் எதுவோ இதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருக்கீங்களோ அது, பீரியட்ஸ் ஆஃப் எந்த பீரியட் ஆஃப்லேருந்து எந்த பீரியட் ஆஃப் வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, டூரேஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எத்தனை இயர்ஸு, அப்புறம் பாசிங் மந்த் அண்ட் இயர் கேட்டிருக்காங்க, போர்டு அண்ட் யூனிவர்சிட்டி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு சேவ் குவாலிஃபிகேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆயிரும். சத்தம் பண்ணாத. குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில்லப் பண்ணும்போது அதில் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஃபில்லப் பண்ணணும், நெக்ஸ்ட்டு 12th ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸில் நான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருக்கணும். இப்படி ஒரு காலம் மாதிரி இருக்கும். இதில் செலக்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணி, இப்போ நான் ஃபஸ்ட்டு 10th தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் 10th வராது, நான் கொடுத்தனால வராது. அதில் நீங்கள் ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சிடணும். இப்படி தான் வரும். அதில் 10th 12th நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க உங்களுடைய கிராஜுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிட் குவாலிஃபிகேஷன்ஸ் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருக்கணும். இதில் எலிஜிபிள் கிரிட்டீரியா தெளிவாக கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 years ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக 2 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபை டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கைண்ட்லி கேல்குலேட் த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் இட் ஃபில் இட் மேன்வலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேவ் டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லென்த் ஆஃப் சர்வீஸ் என்ன, உங்களை ஆர்கனைசேஷன்ஸ் டைப் என்ன, ஆர்கனைசேஷன்ஸ் நேம் என்ன, உங்களுடைய லொக்கேஷன்ஸ் வந்து அப்புறம் டெஸ்டினேஷன்ஸ் என்ன, நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணியிருக்கணும். ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 2 சீனியர் ஆஃபீஸர்ஸ் அவங்க 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து APAR ரேட்டிங்ஸ் ஃபார் லாஸ்ட் 3 yearsன்னு கேட்டிருக்காங்க. அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் வந்து 2023லேருந்து 2024 அப்புறம் 2022லேருந்து 23 இந்த இயரில் வந்து உங்களுடைய APR ரேட்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஜாயினிங் டைம் என்ன, செலக்டட் ஸ்பெசிஃபிக் இந்த மினிமம் ரெக்கார்ட் ஜாயினிங் டைம், உங்கள் ஜாயினிங் டைம் வந்து என்னென்ன ரெக்கார்டு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லி அதில் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாலேஜஸ் ஆஃப் லாங்குவேஜஸ், மதர் டங் என்ன, அதர் லாங்குவேஜஸ் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். பெனாலிட்டி அல்லது பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரிமினல் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நோன் கொடுத்துக்கணும். அப்புறம் அதில் ஒரு டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் இருக்குது, அதில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அடிஷ்னல் டீட்டெயில்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் சைனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். கிளிக் ஹியர் ஃபார் அப்லோட் யுவர் ஃபோட்டோகிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஃபோட்டோகிராஃபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே தான் இருக்கணும். சிக்னேச்சரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 20 KBக்குள்ளே தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ண முடியும். இதில் வந்து சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே சிக்னேச்சர்ஸில் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து ப்ரிவ்யூ ஆகும். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கணும். இல்லை உங்களுக்கு வந்து எடிட் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் நமக்கு வேணும், நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா இப்போவே நீங்கள் எடிட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எடிட் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு தடவை நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நல்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள்
சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்க்கு போய்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ணவே முடியாது. அதனால் சைடில் எடிட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் வந்து எடிட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சப்மிட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை எடிட் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேக் பேமெண்ட் இதில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபீங்கிறதுனால இதில் சில டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்முங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு டு யூ வாண்ட் டு ப்ரொசீடுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் சப்மிட் ஆகும். இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் சப்மிட் ஆகாது. ப்ரிவ்யூ ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிக்ளரேஷன்ஸ் பாக்ஸில் எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு டு யூ வாண்ட் டு ப்ரொசீடுன்னு கேட்டிருக்காங்க. அதில் எஸ் ஆர் நோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா மட்டும் தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் சப்மிட் ஆகும். அப்படி இல்லை இப்போ நீங்கள் வந்து வேறு கேட்டகிரிஸ் அண்ட் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். பேமெண்ட் பண்ணிவிட்டு டு யூ வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்னு கேட்டிருப்பாங்க. அதில் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணியாச்சு. இந்த